வணக்கம் நண்பர்களே. இன்னைய வீடியோ ஒரு எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளான்ட்டு, ஆர்னமெண்டல் பிளான்ட்டுன்னு கூட சொல்லலாம். அதே சமயம் காற்றையும் சுத்தப்படுத்தக்கூடிய நாசா ரெக்கமெண்ட் பண்ண ஒரு அருமையான செடி. அந்த செடியோடைய கேர், அதோட வெரைட்டிஸ், அதை எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி தான் இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிளான்ட்டோட பேர் வந்து ஜிஜி பிளான்ட்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் நேம் வந்து ஜாமியோகுல்கஸ் ஜாமிஃபோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான்சிபார் ஜெம்னு கூட இன்னொரு பேர் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல இலைகள்லாம் வந்து நல்லா வேக்ஸியாக நல்லா பளபளன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இலைகள்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நல்லா ஒரு சில்கியாக தெரியும். அதனால் சில்க் பிளான்ட் கூட சொல்லுவாங்க. அதோட ஜிசின்றது வந்து அந்த ஜாமியோகுல்கஸ் ஜாமிஃபோலியான்றதோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஜிசின்னு பேர். இந்த பிளான்ட்டு ஃபெங்சுயி வாஸ்து பிரகாரம் ஒரு நல்ல வீட்டுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய செடின்னு சொல்கிறாங்க. இதை வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் சவுத் ஈஸ்ட் கார்னரில் வைக்கிறது ரொம்ப நல்லது. நாசா ரெக்கமெண்ட் பண்ண டாப் 20 ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டில் செகண்ட் ஆர் தேர்ட் பிளேஸில் வரக்கூடியது தான் இந்த ஜிஜி பிளான்ட்டு. காட்டில் இருக்கக்கூடிய டொலுவின், அதுக்கப்புறம் வந்து ஃபார்மால்டிகைட் அந்த மாதிரி போன்ற நச்சுக்களை எல்லாம் நீக்கி காற்றை நல்லா சுத்தப்படுத்தி நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான நல்ல சுத்தமான ஆக்சிஜனை கொடுக்குது. இந்த செடி வந்து ரொம்ப ரொம்ப லோ லைட்லேயுமே வளரக்கூடியது. அதிக மெயின்டெனன்ஸ் எதுவுமே தேவையில்லை. தண்ணி வந்து அதிகமாக ஊற்றக்கூடாது. இந்த செடிகளுக்கு வந்து தண்ணி ரொம்ப ஊற்றினோம்னா இதோட ஷாலோ ரூட்ஸாக இருக்கனால இதோட ரூட்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக ராட் ஆகி செடி வந்து டை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வாட்டரிங் வந்து ரொம்ப பார்த்து கவனமாக தான் ஊற்றணும். அந்த செடியுமே வந்து டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. ஒரு செமிஷேடான இடத்துல கொஞ்சமாக ஒரு சன்லைட் கிடைக்கிற இடத்துல கூட வைக்கலாம். இன்டைரக்ட் சன்லைட்டாக இருக்கணும், டைரக்ட் சன்லைட்டாக இருக்கக்கூடாது. ஜிஜியில் வந்து ஒரு 4 வெரைட்டிஸ் இருக்குது. 4 வெரைட்டிஸுமே என்கிட்ட இப்போ இருக்குது. இந்த காமிக்கிற வெரைட்டி வந்து நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு க்ரீன் வெரைட்டி. இந்த வெரைட்டி வந்து ஒரு க்ரீன் வெரைட்டி தான், ஆனால் இது வந்து ஒரு டுவார்ஃப் வெரைட்டி. அதோட இலைகள்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி திக்காக, அதே சமயத்தில் கொஞ்சம் கேப் வந்து கம்மியாக இருக்கும். நார்மல் க்ரீன் பிளான்ட்டில் வந்து அந்த லீவ்ஸ்க்கு இடையில வந்து கேப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த டுவார்ஃப் வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பக்கத்தில் வரும். ரொம்ப ஹைட்டு போகாது, மிஞ்சி போனால் ஒரு அடி ஹைட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த காமிக்கிற வெரைட்டி வந்து ஒரு வேரிகேட்டட் வெரைட்டி. இந்த ஜிஜி பிளான்ட் பொதுவாகவே காஸ்ட்லி தான். அதில் இந்த வேரிகேட்டட் வெரைட்டி வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. மார்க்கெட்டில் வந்து இப்போ தான் நியூவாக தான் அவைலபிளாக இருக்குது. இந்த பிளான்ட் வந்து சிங்கிள் ஷூட்டே 300+. இப்போது ரீசண்டாக தான் த்ரூ ஆன்லைன் தான் நான் வாங்கினேன் இந்த செடியை வந்து. இதில் வந்து அந்த நர்வ்ஸில் கிட்டெல்லாம் பாருங்கள், ஒரு க்ரீனும் ஒரு லைட்டு க்ரீனும் கலந்த மாதிரி இருக்கு. இன்னொரு வெரைட்டி இருக்குது, அது வந்து பிளாக் ஜிஜின்னு சொல்லுவாங்க. பிளாக் கலரில் இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து நியூ லீவ்ஸ் வரும்போது லைட் க்ரீனில் தான் வரும். மெச்சூர்ட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் ஆயிரும். இந்த செடி வந்து நான் அந்த தூசியில் அந்த மாதிரிலாம் வச்சதுனால அந்த மாதிரி ஒரு மாதிரி டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. இந்த செடிகளை வந்து எப்பயுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி வைக்கும்போது நல்லா பார்க்குறதுக்கே ஒரு லுக்கு கிடைக்கும். இந்த செடி வந்து ஒரு மதர் பிளான்ட் மாதிரி தான். இந்த செடியோட விலை பார்த்திங்கன்னா 350 ரூபீஸ்ன்னு சொல்லி இது எல்லா லோக்கல் நர்சரியிலையுமே கிடைக்கிது. இந்த செடிகள்லாம் நான் அதிலிருந்து ப்ரொபகேட் பண்ணி வச்சு தான். இந்த ஜிசி பிளான்ட் வந்து ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. லீஃப் மூலமாகவும் ப்ரொபகேட் பண்ணலாம், ஒரு ஷூட் கட் பண்ணி வச்சு அப்படியும் ப்ரொபகேட் பண்ணலாம். இந்த செடிகளை வந்து எந்த மாதிரி மண் கலவையில் நடுறது அப்படின்றத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் இந்த பிளான்ட்டு தான் நான் ஆன்லைனில் வாங்கின ஒரு வேரிகேட்டட் ஜிஜி பிளான்ட்டு. இந்த பிளான்ட் இந்த மாதிரி ஒரு கவர் சுற்றி தான் இருக்கும். ஜிஜி பிளான்ட்டுக்கு ஏற்ற மண் கலவைனா 40% மணல், 20% உரம், 20% கொக்கோபீட், 20% பெர்லைட்டு, இது கூட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு எல்லாம் கலந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ட்ரைனேஜ் ஹோல் அதிகமாக உள்ள பாட்டை எடுத்துக்கிட்டு அதில் இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ்லாம் அடைக்கிற மாதிரி 4-5 ஓட்டு துண்டோ செங்கல் துண்டோ ஏதோ வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கால்வாசி மணல், இந்த நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கால்வாசிக்கு வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த இந்த மாதிரி தான் அனுப்பி
அனுப்பியிருக்காங்க. ஒரு கொக்கோ பீட் மட்டும் வச்சு தான் அனுப்பியிருக்காங்க. அந்த கவர்லேருந்து எடுத்து இதை உள்ளே வச்சு அதுக்கப்புறம் மொத்தம் நம்ம மண் கலவையும் போட்டு ஃபில் பண்ணி வச்சிட வேண்டியதான். இப்போ ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிற மாதிரி வாட்டரு ஃபுல்லாக ஊற்றிட்டு ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சிடணும். இந்த ஜிசி பிளான்ட் வந்து ப்ரொபகேட் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொன்னேன் இல்லையா. இதுக்கு அடியில் வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரி ரைசோம்ஸ் இருக்கும். இந்த ரைசோம்ஸை வந்து மெயின் பிளான்ட்லேருந்து நம்ம பிரித்து எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு வந்து புது பிளான்ட்டு கிடைக்கும். இது வந்து நான் இன்னொரு செடியிலேருந்து ரீபாட் பண்ணும்போது அதிலேருந்து பிரித்து எடுத்தது தான் இந்த குட்டி செடி. இது வந்து அந்த டுவார்ஃப் வெரைட்டிலேருந்து பிரித்து எடுத்தது. இதுக்கும் இதே மாதிரி ஒரு மிக்சிங்லேயே நம்ம போட்டு இதை வச்சாச்சுனாலே ஈஸியாக ரூட் பிடிச்சி 1 or 2 months நல்லா வளர்ந்துடும். ஸ்லோ க்ரோத் தான் ஜிசி பிளான்ட். லீஃப் அல்லது கட்டிங்ஸ் வச்சு வளர்க்கும் போது ரொம்ப ரொம்ப ஸ்லோவா 3 to 6 months வரைக்கும் கூட ஆகும் நல்ல ஒரு பிளான்ட்டா வர்றதுக்கு. இந்த மாதிரி ரைசோம்ஸ் வச்சு பிரிச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா 1 or 2 monthsலேயே வந்து நல்ல பிளான்ட் கிடைச்சிரும். இந்த செடிகள் வந்து நார்மல் கிரீன் வெரைட்டியுமே வந்து லோக்கல் நர்சரியில் கிடைக்கும். பிளாக் கூட எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பட் டுவார்ஃப் வெரைட்டியும் வேரிகேட்டட் வெரைட்டியும் ரொம்ப ரொம்ப ரேரு. அதுலேயும் வேரிகேட்டட் வெரைட்டி வந்து இப்போ நியூவாக தான் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் வந்து ரேட்டு வந்து இன்னும் காஸ்ட்லியாக சொல்லுவாங்க. நார்மல் ஜிசி பிளான்ட்னா 150+ அந்த மாதிரி இருக்கும். பிளாக்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 250 அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்க. பிளான்ட்டோட சைஸ் பொறுத்து ரேட்டும் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த செடிகளுக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து காஞ்ச மாட்டுச்சாண உரம் கொடுக்கலாம். லிக்விட் ஃபெர்டிலைசர்னா NPK 19-19-19 உள்ளது 1 ml 1 லிட்டரில் கலந்து ட்ரென்ச்சாக கொடுக்கலாம். இல்லைனா லீஃப் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். லீஃபில் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடும்போதும் அதுக்கு வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும். இலைகளுமே வந்து நல்ல க்ரீனிஷாக ஒரு நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும். பெஸ்ட்டு எதுவும் இந்த செடிகளை வந்து அட்டாக் பண்ண மாதிரி தெரில. நான் என்கிட்ட 2 இயர்ஸாக இருக்குது. எந்த பெஸ்ட்டுமே வந்து இந்த செடிகளுக்கு வரல. ஆனால் இந்த பிளான்ட் வந்து கொஞ்சம் டாக்ஸிக்கானது தான். அந்த இலைகளில் அது ஒடிக்கும் போது அதுலேருந்து அந்த சாறு பட்டதுன்னா கொஞ்சம் எரிச்சல் அந்த மாதிரி இருக்கும். பெட்ஸுக்கிட்ட இருந்து இந்த பிளான்ட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக வைக்கணும். சப்போஸ் கடிச்சிருச்சுன்னா ஒரு அரிப்பு இருக்கும். அதனால் வந்து பெட்ஸோ சின்ன குழந்தைங்களோ வந்து டச் பண்ணாத மாதிரி கொஞ்சம் ஒரு உயரமான இடத்துல வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பிளான்ட் வந்து நல்ல ஒரு இன்டோரில் வைக்கும்போது ஒரு ஒயிட் கலர் பாட்டில் செட் பண்ணி வச்சோம்னா அந்த ஒயிட்டுக்கும் டார்க் க்ரீன் இல்லைன்னா இந்த பிளாக் கலர் வந்து காம்பினேஷனாக ரொம்ப அழகாக இருக்கும். டேபிள் டாப்பில் செட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு அருமையான பிளான்ட்டுன்னு சொல்லலாம். ஆஃபீஸ் டேபிள்களில் வைக்கலாம். அப்புறம் குழந்தைங்க படிக்கிற ரூமில் வந்து டேபிள்களில் வைக்கலாம். வைக்கும்போது நல்ல ஒரு குட் வைப்ரேஷன் கிடைக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். அதே சமயத்தில் யாரையும் க்ளீன் பண்ணக்கூடியதுன்றதுனால இன்டோரில் வச்சு வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான பிளான்ட் இது. சரி நண்பர்களே, இந்த மாதிரி புது புது செடிகளை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை நண்பர்களே.